டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ்ங்க. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து செஞ்சுரி வெட்டனரி காலேஜ் தான் இருக்கும். சிவபிரவீன் அப்படிங்கிற மாணவன் தென்காசிலேருந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்ஏகேஸ் வரதுக்காக அந்த 2025 செக்ஷனில் நம்ம செஞ்சுரி வெட்டனரி காலேஜ் வந்திருக்காங்க. அட்மிஷன்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி இங்கே 2-3 நாள் வெயிட் பண்ணீங்க. ஸோ இப்போ அட்மிஷன் முடிஞ்சது, அதை வச்சு தான் பேசலாம் சார். ஓகே, இந்த பிவிஎஸ்ஏகேஸ் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணதா இல்லை அப்பா அம்மா பிளான் பண்ணதா? இல்ல, சின்ன வயசுல இருந்தே அதான் ஆசை. சரி, ஓகே. இப்போ நம்ம தமிழ்நாட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க இல்லைங்களா? அதுல உங்களுக்கு வாய்ப்பு ஏதாவது கிடைச்சது உங்களுக்கு? இல்ல, மார்க் சரி, கம்மியா. பரவாயில்ல. அதாவது இப்போ ஒரு மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு பிரைவேட் காலேஜ் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே அதே மாதிரி தான். ஈவன் தோ ஒரே ஒரு மார்க்ல மிஸ் ஆன மூலமே அவங்க பிரைவேட் காலேஜ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த செஞ்சுரி வெட்டனரி காலேஜ்ல ஒரு மார்க் மிஸ் ஆயிட்டு போன வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்ணதெல்லாம் உண்டு. அதே ஒரே ஒரு மார்க் இல்ல, ஒரு மார்க் மிஸ் ஆனதுனால வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆச்சு. அவங்க வந்து இங்க படிச்சுட்டு இருக்காங்க. பட் நல்ல காலேஜ் தான். சரிங்களா? ஓகே, அப்பாட்ட கொடுங்க பேசலாம். வணக்கம் சார். நான் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊர். நான் சிறப்பு உதவி ஆய்வாளராக தென்காசியில் பணிபுரிஞ்சு தரேன். பையன் விருப்பப்படி வெட்டினரி ஆகணும்னு சொன்னாங்க. அது ஒரு இந்த காலேஜை பொறுத்தளவு நான் பல பேர்கிட்ட கேட்டதில் இது ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஒரு ஒர்க்னஸும் கரெக்டாக இருந்ததுனால ஃபுல் செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நான் முடிவு எடுத்து, எனதும் என் மனைவியும் முடிவு எடுத்து பல பேர்கிட்ட விசாரித்த பிறகு தான் ரமேஷ் சார் உங்கள் மூலமாகவும் நல்ல ஆதரவு கொடுத்ததுனால, ஒரு தைரியத்தையும் கொடுத்ததுனால, லாங்காக இருந்தாலும் ஒரு தைரியத்தை கொடுத்ததுனால நானும் என் மனைவியும் படிக்க வைக்கும். 5 வருஷம் சிறப்பாக படித்து அவர் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவேன் சார் முன்னே. சார், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வழிகாட்டுதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சார். இப்போ நீங்கள் காவல்துறையில் இருக்கீங்க, காவல்துறையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அதை பதமாக விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி இந்த தொழில் நம்ம வந்து இருக்கோம், வழிகாட்டுதல் கரெக்டாக பண்ணுறோம். இந்த வெட்டினரி பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது சார். நீங்கள் வந்து ஒரு நீங்கள் அக்ரிகல்ச்சர் துறைகளுக்கு போகலாம், பவுல்ட்ரி ஃபார்ம் போகலாம், நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், நீங்கள் ஒரு சர்ஜனாக ஒர்க் பண்ணலாம், நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக போகலாம், நீங்கள் வைல்ட் லைஃப் அனிமலாக போகலாம், ஜுவாலஜிக்கு போகலாம், நீங்கள் ஒரு லேபுக்கு போகலாம், ஒரு சயின்டிஸ்டாக போகலாம். அதே போல் வந்து நீங்கள் ஜுவாலஜி, இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணலாம். நம்ம இந்த வெட்டினரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு நான் உங்கள்கிட்ட பேசுனதுலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டோம். இப்போ மேடத்தை நம்ம கேட்கலாம். பட் இந்த பிவிஎஸ்ஏகேச் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணீங்களா? எப்படி பிளான் பண்ணீங்க மேடம்? தம்பியோட ஆசை சின்ன வயசுல இருந்தே அது. அவன் அனிமல்ஸ் கூட சின்ன வயசுலயே நல்லா பழகிட்டான். அதனால ஒரே எய்ம், அனிமல்ஸ்லாம் படிக்கணும், பிவிஎஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் இதை போட்டோம் சார். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல தான். அதனால வெட்டினரி தான் பண்ணணும்ட்டு நாங்கள் போட்டோம் சார். அதில் ரமேஷ் சார் சப்போர்ட் அதிகம். நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லாஸ்ட் வரைக்கும் கைடு கூட இருந்து நல்ல முறைக்கு சிறப்பாக செஞ்சு தந்தாங்க. சரிங்க மேடம். இப்போ நம்ம காலேஜுக்கு வருவோம். இந்த காலேஜ் விசிட் பண்ணீங்களா? லேபாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் உங்களுக்கு கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டி ஆகட்டும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஹாஸ்டலில் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது, உங்கள் கருத்துக்கள் எப்படி இருக்கு மேடம்? ஃபுட்டு மட்டும் ஓகே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும். சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்த்தா இருந்தா இதை விட அழகா நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் இல்லைங்களா? இல்ல, கண்டிப்பா இந்த நிர்வாகத்தை நாங்க தெரியப்படுத்துங்க சார். நீங்க சொன்ன விஷயத்தை கண்டிப்பா நாங்க நிர்வாகத்தை ஃபாலோ பண்றோம். நீங்க எந்த பிளானோட வேற எல்லாமே சரியா இருக்கு. நான் பார்த்ததுல எதையுமே குறை சொல்லல. இது வந்து ஸ்டூடெண்ட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரொம்ப வந்து அவரும் கிளீனா வச்சுக்கணும். ஆனா ஓரளவுக்கு பேர்வாதி கிளீனர்ஸ் இல்லை. கண்டிப்பா அவங்க தங்கு மாணவர்கள் கொஞ்சம் இதா தான் இருப்பாங்க, சின்ன பையங்க. ஏரியா சூப்பர் சார். பசங்க படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி நல்லா இருக்கு. படிக்கிற ஏரியா எல்லாமே நல்லா இருக்கு சார். எல்லாம் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீங்க நல்லபடியா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். நீங்க லோன் ஆசன அப்ளை பண்ணிட்டு அதுக்கான விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுங்க. சரிங்க சார். எதை நினைச்சு நீங்க டிராவல் பண்ணி இங்க வந்து அட்மிஷன் எடுத்தீங்களோ அதை வந்து முழுமையா நிறைவேறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த இடத்துல எந்த டவுட் இருக்கு, பிளஸ் ஏதாவது ஹெல்ப் இருக்கு அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார்.
showing for market.